108 மட்டுமன்று மற்ற ஸ்தலங்களையும் அபிமான ஸ்தலங்கள்னு சொல்லுவோம். அதற்கு அப்புறமாக அதையும் நாம் பார்க்க போகிறோம். இதிலெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலங்களில் அப்படின்னா, மெயினாக லொக்கேஷன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அது எந்த இடத்துல இருக்குது, ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது, அந்த லொக்கேஷன் பார்க்கச்சே நமக்கு என்னென்ன தோணும், எப்படி போகலாம், எப்படி வரலாம், அப்புறம் ஸ்தல வரலாறு, பெருமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெருமை, இப்படி ஒரு சில விசேஷங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த விசேஷங்களுக்கு முன்னாடி இதை நாராயணன் எப்படிப்பட்டவன், ஏன் அவனை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறத விட இளங்கோவடிகள் ரொம்ப நன்னா சொல்கிறார். மூலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி செப்ப தம்பியொடும் கான்போந்து சோரனும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவியன்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியன்ன செவியே அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய சாரமாக ஆகாசாத் பதிதம் தோயும் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு இப்படி ஆதிசங்கர பகவத்பாதால் கொண்டாடின மகாவிஷ்ணு அவதரித்த ஸ்தலங்கள், மகாவிஷ்ணு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், அது மட்டும் கூடிய நன்மை என்ன. ஒரு ஸ்தலத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா, திருவெண்காடு இல்லை திருக்கண்ணபுரம் இப்படி ஒரு ஸ்தலத்தை பார்க்குறோம்னா அந்த ஸ்தலத்தினால் நமக்கு என்ன நன்மை. ஜாதகம் அப்படிங்கிறது ஒப்பு நோக்கக்கூடியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக உண்டு. அப்படி அந்த ஜாதகத்தினுடைய ஒப்புமை, இப்போ நாம் போய் ஒரு கோயிலை சேவிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த நன்மை எந்த விதத்தில் நமக்கு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறதையும் இந்த 108 திவ்யதேசங்களை பார்க்குற போது அதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர அந்த ரிலேட்டட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பு செய்திகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்படி அந்த திவ்யதேசங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த